ஹலோ, நாதா ஸ்பீக்கிங். ஹலோ. சொல்லுங்க, யார் பேசுறது? நாதன். நான் அப்பா பேசுறேன் நாதன். அப்பா அப்பா சொல்லுங்கப்பா. அப்பாக்கு உடம்பு சரியில்லடா. உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் கால் பண்ணேன். உங்களால முடிஞ்சா ஊருக்கு வந்துட்டு போறீங்களா? அப்பா, அது வந்து நான் பிஸ்னஸ் மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். நான் வேணா உங்கள் பேரை நான் அனுப்பவா? அது ஹலோ அது பரவாயில்ல. ஹலோ அப்பா அப்பா. குமார் சார், சஞ்சய் எங்க? மச்சான், பசங்க செம்மையா விளையாடுறாங்களே. ஆப்போசிட் டீம் செம்ம வெயிட்டாக இருக்காங்க. இந்த ப்ராக்டிஸ்லாம் பத்தாது. ஹலோப்பா. சாம், நீ எங்க இருக்க? இங்கே தான்ப்பா க்ரௌண்டில் இருக்கேன். சாம், தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கடா. நான் வேற பிஸ்னஸ் மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். நீ போய் கூட்டிட்டு வரியா? அதெல்லாம் என்னப்பா இருக்கு? நீங்கள் டைம் சொல்லுங்கள், நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். சாம், நீ பிக்கப் பண்ண போல, ஊருக்கு போற. சாம், நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பிடுறேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட். ஹலோப்பா. பைடா. ஹலோ ஹலோப்பா. என்ன ஆச்சு? மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ போய் ஊருக்கு அனுப்புகிறாரு. முடியாதுன்னு சொல்லுடா. சாம், சாரிடா. உனக்கு மேட்ச் இருக்கான்னு கேட்காமலேயே நான் பிளான் பண்ணிட்டேன். நான் இந்த வயசுலயே அவரை பார்த்துக்கலன்னா அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இது எனக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு வாய்ப்பு. சாரிடா. கேர்ஃபுல்லா போ. பைடா சாம். டேக் கேர். இப்போ என்ன பண்ண போறேன்? அவரே இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாருன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் விதியே என்னை ஒரு ஊருக்கு அனுப்புதுன்னா, திஸ் ட்ரிப் வில் பி சம்திங் ஸ்பெஷல் இன் மை லைஃப். பார்க்கலாம். ஆமா, எந்த ஊரு? என்ன இந்த ஊரில் யாருக்குமே அட்ரஸ் தெரிய மாட்டேங்குது. ஹாய், சுடிதார் போட்ட பொண்ணு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. Hello. யூ இந்தியன்? Yeah, ஏங்க நீங்கள் தமிழா? I don't know Tamil, but any help you? ச்சே, பொண்ணு அழகா இருக்கா, தமிழ்னு நினச்சேனே. What? Oh, nothing. Do you know this address? Are you going taxi or car? Taxi. Okay. I will call a taxi. Okay. Go with him. பொண்ணு க்யூட்டாக இருக்காளே. Hello, how can I? Di makan nga po rin. பேசணும்னு தெரியலையே, ஆனால் அழகா இருக்கா. Pakai nama aja. Lagi lagi mana? Wait here. Okay.
Okay, Amma. How? மிஸ் பண்ணிட்டியேடா சஞ்சி. ஷிட். ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. Daisy, girl calling. Come. ஓ ஓகே ஓகே. இந்த ஊர்ல எல்லாரும் புரியாத பாஷையிலே கச்சாமச்சான்னு பேசிட்டே இருக்காங்க. ஃபுல்லா லூசு பசங்களா இருப்பாங்க டேய், போல. யாரு பாத்துறா லூசுங்கிற? யாரா நீ? உன்னை போட்டேன்னு வை, மூஞ்சி கொலன்னு ஆயிடும். அண்ணே நீங்க தமிழா? ஆமா, பச்சை தமிழன். அதுக்கு என்ன அப்போ? ஐ தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ்? இப்போதான் உயிரே வந்துச்சு. அதான் ஏன்? இல்லைண்ணே இப்போ புரியாது, அப்புறமா புரியும். ஊருக்கு புதுசா? ஆமாண்ணே, சின்ன வயசுல வந்திருக்கேன், ஆனா இப்போ புதுசு தான். அதான் வந்ததுலேருந்து ஒரு மாக்கமாவே சுத்துற. ஏறி தொலை. தம்பி, இதான்ப்பா நீ சொன்ன இடம். தோ வந்துச்சு. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே, இறங்கி ஐயோ குடி சேடா இருக்கே. அண்ணே வீடு பூட்டி இருக்குண்ணே. என்னது ஊட்டி இருக்கா? ஆமா ஊட்டி இருக்கு. இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் கேட்டு பாக்குறீங்களா? சரி, நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் கேட்டுட்டு வரேன். தம்பி, உண்மையை சொல்லி, இதுதான் உங்க தாத்தா வீரா? என்னாச்சுண்ணா? இல்லப்பா, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கேட்டு பார்த்தேன். ஊட்டி 5 நாளைக்கு மேலே ஆச்சா, யாருக்குமே ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறாங்கப்பா. இல்லைண்ணே, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இப்படி இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலண்ணே. விடிப்பா, தாத்தா தானே வருவாப்பில்ல, வெயிட் பண்ணும். என்னால் உங்களுக்கு தானே கஷ்டம். இதில் என்னப்பா இருக்கு? நீ காசு கொடுத்தா நான் போய்கிட்டே இருப்பேன். இதில் எனக்கு என்னடா கஷ்டம்? நான் சொல்கிற கதையெல்லாம் கேட்டு உங்கள் கூடயே கூட்டி போய் நைட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் கூடயே தங்க வச்சு உங்களுக்கு தானே கஷ்டம். இல்லை புரியல, எதை இப்போடா பிளான் பண்ண? எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருன்னே தெரியும். சென்டிமெண்ட்டாக பேசி கிடைப்பேன். பெருமாளி ஆடி தானே வந்து சிக்கிடுச்சு. இந்த மாதம் விட்டு வரக எப்படியாவது இந்த ஆட்டை வச்சா கழிக்கணும். விட்டுறத அதுக்காக மூஞ்சிக்கிட்ட கிஸ் அடிக்கிற மாதிரிலாம் வரக்கூடாது. இல்லை வீடு தானே, நான் ரெடி பண்ணுறேன். உனக்கு வீடு கட்ச மாதிரியே நினச்சிக்கோ. ஏறி ஏறி ஏறி. ஐ எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் ஜிமிக்கி. ஐயோ பார்க்க மாட்டேங்கிறாளே. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய்மா, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன்க்கா. வீட்டில் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போகுதுமா? ஒர்க்கா அது இப்படி தாங்க போகுது. ஆமாவா? அக்கா அடி சாப்பிட்டீங்களா? பாவி, தமிழ் தெரியான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டியே. சாப்பிட்டேன்க்கா. ஓகே பாய்மா. பாய்க்கா. நீ என்ன 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 யூ? எங்க தமிழ் தெரியும்னு சொல்லி நான் சந்தோஷம் தாங்க பட்டிருப்பேன். எங்க போய் சொன்னீங்க? தமிழ் தெரியும்னு சொன்னா கூடவே வந்துருவீங்களோன்ற பயத்தில். சாரி. எங்க என்ன அவ்வளோ சீப்பாக நினச்சிங்களா? சே சாரிங்க.
அது சரி, நீங்க என்ன இங்க? அதை விடுங்க, அது ஒரு பெரிய கதை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அது உங்கள் ஊர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரியாது, எனக்கு வாங்கி தரீங்களா? இதுல என்னங்க இருக்கு? நீங்க காசு கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். அது இல்லை, என்கிட்ட உங்கள் ஊர் காசும் இல்லை. வாங்கித்தாங்கன்னா வாங்கித்தாங்கன்னு அர்த்தம். இப்ப தெரியுதா நான் ஏன் தமிழ் தெரியலன்னு சொன்னேன்னு? ஏங்க அப்படி சொல்லாதீங்க, நான் திருப்பி கொடுத்துருவேங்க. நானும் சாப்பிட தாங்க போறேன், வாங்க. ஹை, 2 minutes. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்களாவா? ம், மிங்களாப்பா. இந்த ஊரில் எனக்கு இது மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. யாரை பார்த்தாலும் மிங்களாப்பா மிங்களாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் வணக்கம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஓ அப்படியா? சரி, நானே ஆர்டர் பண்றேன். சரி, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. Lebih nak kuat pamo nalam jirubu. Hau, dah na. என்னங்க கிட்ட வார்த்தைலாம் பேசுறீங்க? எங்க இது எங்க ஊர் பாஷைங்க. ஓ அப்படியா? ஆமா, உங்க பேர் என்ன? சஹானா. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பேர் நல்லா வச்சிருக்காங்க. என்னாச்சுங்க? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? அதை விடுங்க, பர்சனல். Hau, ya babi. இங்க பாருங்க சானா, லைஃப் ரொம்ப ஷார்ட். அதுலயும் எனக்கு அதை விட ஷார்ட். என்னாச்சு? பயந்துட்டீங்களா? என் எம்ஆர் விசா 1 month தாங்க, அதுக்குள்ள கிளம்பணும். அதை தான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை பண்றேன். ஓ அப்படியா? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. சொல்லுங்க. நீங்க சிரிக்கணுமே. என்னங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து சிரிக்காம இருந்தீங்கன்னா மனுஷன் எப்படிங்க சாப்பிடுறது? சரி சரி, ஓகே, நான் சாப்பிட்றேன். ஹலோண்ணே. ஹலோ தம்பி, எங்கப்பா இருக்க? இங்க தானே சாப்பிட. சாப்பிட்டவா? ஆமா, நீ யாரு கூட போன? ரெண்டு கூட. ரெண்டா? சரி, அந்த கிரமத்தை விடி. இங்க உங்க தாத்தா மிஸ்ஸிங் கேஸ்ல ஒருத்த மாட்டிருக்காங்களே, அது வரை கொஞ்சம் ஃபயர்னு சொல்றாங்க. போய் பாப்போமா? ஈவினிங்கா வந்துடுறேன். சரிப்பா, சரி. என்னாச்சு? அதாங்க உங்க டாக்ஸி ஆளு. ஆமா, உங்க நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பரா? ஆமாங்க, நம்பர் தாங்க, சொல்லுங்க. 09 ஓகே ஓகே 9582. ஓகே ஓகேங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். ஒரு நிமிஷம். ம்? உங்க பேர் என்ன? ஐயோ, உங்க பேரை கேட்டுட்டு என் பேரை சொல்ல மறந்துட்டாங்க. பை த வே, ஐ அம் சஞ்சய் நாதன். சஞ்சய்னு கூப்பிடலாம். வெற்றி கோடி என்று வீசும் நம்ம காட்டு. ஆமா, உங்க 2 பேர்ல யாரு ஓல்மனோட பேர? ஐயா, நான் இல்லையா? இவர் இவனா? You wrong. You totally wrong. ஓல்மன் நல்லா பாட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு? டேய், வாழ்க்கை ஒரு வட்டம்டா. ஓல்மன் அப்படி காணாம போவாடு, ஆனா இங்க 2 பேரும் மட்டும் தேடி வருவீங்க. அதுவும் ஏன் கிட்டே. ஏன் ஐயா, அது ஏன்யா எப்போ சொல்றீங்க? ஆமால, நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்? சரி, எடு விடு. த ஓல்டு மேன், அவருக்கு நான் தான் ஷேவ் பண்ணி விடுவேன். நான் விஜய் பண்ண பாட்டை அவருக்கு சுத்தமாக போட்டு காட்டு. ஏன்னா 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 ஏன்யா? நான் தளபதி விஜய் மாதிரி இருக்கிறேன். உங்க ஓல்மனுக்கு பொறாம. வாட் வாட் சி யோ 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 நில்லையா? யோ யோ, நான் தளபதி விஜய் மாதிரி இருக்கிறது உங்களுக்கும் பொறாமையா இருக்குதுல்ல?
ஐயா 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 முடியல ஐயா என்னை விட்டுருங்க ஐயா முடியல ஒன்று ஒரு கும்பிடு யோ, தம்பி யோ, இருடா. நில்லையா, யோ. என்னை விட்டு போடா டேய் நானும் வர்றேன்டா டேய் சங்கடி கருப்பு. அம்மா ஹாய். நீங்க என்ன இங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல திருப்பி வாங்கி கொடுப்பேன்னு. இன்னைக்கு ஏன் டர்ன், வாங்க போலாம். ஐயோ நான் வரல. ஏங்க என்ன கடங்காரன் ஆக்க போறீங்களா? வாங்குங்க போலாம். ஐயா சாமி நான் வரேன் போலாம். ஓகே நானே ஆர்டர் இல்ல இல்ல பண்ணவா? தமிழ் கடை தான், நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, 2 தோசை கொடுங்க. ஹாப்பி பர்த்டேமா. நீ எப்போவுமே என் கூட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு பிடிச்ச gift எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும். எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும். ஓகேம்மா, ஐ லவ் யூம்மா. என்னாச்சு சானா? ஒன்றும் இல்லை பர்சனல். ஏங்க நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இங்கே என்னங்க பர்சனல்? நமக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை வெளியில் சொல்லாத வரைக்கும் தாங்க பர்சனல். உங்களுக்குள்ளேயே ஏதோ மறித்து கஷ்டப்படுறீங்க மட்டும் தெரியுது. பட் என்னை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பர்சனல்னா இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் சொன்னதில்லை. சொல்லிக்கிறதுக்கும் ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை. நீங்கள் எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. அப்பா அம்மா பற்றி பேசும்போது தான் மூஞ்சி மாறுது. என்னாச்சு சானா, என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு அப்பா இல்லை. நான் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எனக்கு எல்லாம் அம்மா தான். ஆனால் அம்மாவுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு அவங்க அண்ணன், அந்த ஃபேமிலியோட சந்தோஷம் அதான் முக்கியம். அப்பா இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படும்போது தாத்தா தான் அவரை வீட்டில் வச்சுருந்தாரு. நானும் படித்து ஒரு வயசானேன். அப்போ என்னை ஒரு பையன் லவ் பண்ணான். ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வயசில் அந்த புத்திக்கு ஃப்ரீடம் வேணும்னு தோணுச்சு. ஒரு நாள் மீட் பண்ண கூப்பிட்டா. வீட்டுக்கு தெரியாம ஒரு தைரியத்துல போயிட்டேன். அப்போ எங்க மாமா பார்த்துட்டு எதுவுமே கேட்காம அடிச்சாங்க. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. போனாதான் தெரியுது, வீட்டு ஃபுல்லா சொந்தக்காரங்க. எல்லாரும் திட்டி தீத்தாங்க. அப்போ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு டெய்லி அழுதேன். கொஞ்ச நாள் யாருமே என் கூட பேசல. நான் தப்பு பண்ணேன், அதான் பேசல. அப்புறமா பேசுவாங்கன்னு நினைச்சேன். 6 மாசமா யாரும் என் கூட பேசல. எங்க அம்மாவாவது பேசுவாங்கன்னு மன்னிப்பு கேட்டேன். ஆனா அவங்க, உன்னால நான் 4 இடத்துக்கு போக முடியல, தன குளிஞ்சு நிக்கிறேன், பேசாம போய் எங்கேயாவது கண்டு காணாத இடத்துல செத்துறேன்னு சொன்னாங்க. அப்போதான் எங்க அம்மா மன்னிக்கவே மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நானும் சாகலாம் தான் போனேன். ஆனா சாக தைரியம் வரல. அன்னையிலிருந்து யாரும் என்னை பார்க்க வரல. என் மூஞ்ச கூட யாரும் பார்க்கல. நான் தப்பு செஞ்சேன், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு பொண்ணா என்னை இப்படி விட்டுட்டா அவங்க கௌரவம் வந்துடுமா? அன்னையிலிருந்து எப்போ என்னை மன்னிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதானா? இதில் என்ன தப்பு இருக்கு? புரியலையே.
என் ஃபேமிலியை நான் தலைகுனியாக வச்சிருக்கேன். அது தப்பு இல்லையா? இங்கே இதான் பிரச்சனையே. மானம், ரோஷம், கௌரவம் எல்லாம் முக்கியம்தான். ஆனால் இதெல்லாம் தூக்கி ஒரு பொண்ணு மேலே திணிப்பாங்க. அதே ஒரு பொண்ணுக்கு பீரியட் வந்தால் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுருப்பாங்க. அதே தப்ப ஒரு பையன் பண்ணா ஆம்பளடான்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க சானா, லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நினைச்சீங்கன்னா உங்களால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஜஸ்ட் லீவ் இட் சானா, ஜஸ்ட் லீவ் இட். அழுவாதீங்க சானா. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். காலம் மாறிக்கிட்டு இருக்கு சானா. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் அவங்களே தேடி வருவாங்க. தேங்க்யூ சஞ்சய். நீ எதுக்கு ரெங்கோன் வந்த? அது ஒரு பெரிய கதை. என்ன நடந்துச்சுன்னா, இதான் எங்க தாத்தா வீடு. ஆமா, உங்க தாத்தாவை நீ பாத்திருக்கியா? இல்லை, ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா? ஐயோ, நான் வரல, நீ போ. உன் லைஃப்பில் எதுவுமே யோசிக்காம ஃப்ரீயாக சந்தோஷமாக போயிருக்கியா நீ? நான் இவ்வளோ சிரிக்கிறதே உன்னால தான். அப்புறம் எப்படி? ஓகே, உனக்கு என்ன பிடிக்குமாச்சும் சொல்லு. எனக்கா? இல்லை, அந்த பாட்டிக்கு. உங்ககிட்ட தானே கேட்குறேன். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். சரிங்க, போகிறோம். தெரியல சஞ்சய், என் லைஃப்ல நான் இவ்வளோ ஹாப்பியா ஒரு நாள் கூட இருந்ததில்லை. தேங்க்யூ. இங்கே பார், நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக இருக்கணும். இருக்க வைப்பேன், புரியுதா? நீ இந்த ஊருக்கு உங்க தாத்தாக்காக வேணா வரலாம். ஆனா அந்த கடவுள் நம்மளோட இந்த மூமெண்ட்காக தான் உன்னை அனுப்பியிருப்பான்னு தோணுது. மேபி இருக்கலாம். ஹே, அங்கப்பா ட்ரெயின் வந்துருச்சு போல. என்னாச்சு சானா? என்னாச்சு? அது வந்து நெக்ஸ்ட் ட்ரெயின் வர்றதுக்கு 15 நிமிஷம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு உன் கூட இருக்கலாம்னு தான். கண்ணை உன்னை நான் கண்ட பெண்ணே என்னை மறந்தேனடி. அன்பை உன்னை நான் பார்த்த பெண்பே என்னை தொலைந்தேனடி. காதல் வார்த்தை நானும் சொன்ன உனக்கென தெரியாதா? என்னை தருவே உனக்கே பெண்ணே, அதுவேன் புரியாதா? தொலைந்தே
நாளைக்கு சாப்பிடலாமா? இல்லை இப்போவே சாப்பிடலாமா? ஆ, என்னது இந்த டைம்லயா? எப்படி? இப்போ உடனே நீ கீழே வந்தனா ஹாஸ்டல் முன்னாடியே சாப்பிடலாம். வெயிட் பண்ணுறேன். ஹாய். ஹாய். என்னப்பா இந்த டைம்ல? ஐஸ்கிரீம் வாங்க போனேன்னா உன் ஞாபகம் வந்துச்சா, அதான் ஓடி வந்துட்டேன். இந்த சாப்பிடு. ஹாய், தேங்க்ஸ். இந்த மாதிரிலாம் பண்ணா இனிமே இந்த டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும்ல. தூணா வாங்கி சாப்பிடு. அதான் நீ இருக்கல. ஹே லூசு, வந்துட்டியா? நான் தான் சீக்கிரம் கிளம்ப போறேன்ல. ம்? ம். சரி, பார்த்து Okay, போ. bye. பை. ம்? அப்பா ஹைடா சாம், உனக்கு ஒரு குட் நியூஸ். தாத்தா இங்க மலேசியா வந்துட்டாருடா. இப்போ நல்லா இருக்காரு. நீ அங்கெல்லாம் இருந்து கஷ்டப்பட வேணாம். ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பியிருக்க, 2 டேஸ்ல வந்துடுறா. ஹைடா. ஹலோ. ஹலோ, நீ இப்போ எங்கே இருக்க? இங்க ஸ்டேஷன்ல தான். சரி, அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன். ஆ, ஓகே. அழுவாதம்மா, அழுவாதே. நீ முதல்ல அழுவுறதை நிறுத்துமா. அழுவாதே. அழுவாதம்மா, அழுவாதே. நீ முதல்ல அழுவாதே. என்னாச்சு? என்னாச்சுக்கா? இல்லப்பா, தங்கச்சிக்கிட்ட 4 பேர் தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அதான் தங்கச்சி அழுவுது. இந்த சின்ன விஷயத்துக்கு யாராச்சும் போய் அழுவாங்களா? எதுப்பா சின்ன விஷயம்? டெய்லியும் நாங்கள் 4 பேரை மன்னிச்சுட்டு தான் இருக்கோம். எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு இது சின்ன விஷயம் இல்லை. உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயம் மாதிரிலாம். நீ முதல்ல அழுகுறத நிறுத்து. தம்பி, அவனுக்கு திரும்பி வந்துட்டானுங்க. சஞ்சய், அதோ அவனுங்க தான் தம்பி.
அவங்க தான். பேசாத. ரவுடியா நீ? உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை சானா, அது அப்பா சாமி, என்னை விட்டு போயிடு. போன்னு சொன்னேன். ஹலோ சஞ்சய், எங்க போன நீ? அதான் நீ போன சொல்லிட்டல, அதான் போயிட்டேன். நான் ஒரு கோபத்துல சொல்லிட்டேன்டா, என்ன மன்னிச்சிரு please. முதல்ல அழுவாத, நான் எங்கேயும் போல. ஆ? நீ முதல்ல அழுவுறத நிறுத்து. நான் எங்கேயும் போல, இங்க தான் இருக்கேன். அப்படியா? எங்க? இந்த பக்கம் பார். போலான்னு தான் பார்த்தேன், இப்படி கண்ணை கசிக்கிட்டு இருப்பேன்னு தான் போல. சாரி ப்ளீஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? போலாம். நான் எப்படி சொல்றது? நீ ஏன் அதை என்கிட்ட சொல்ல? ஆ, என்ன சொல்ற? உனக்கு இவ்வளோ கோவம் வரும்னு? ச்சே, நீ வேற. ஆனாலும் பயங்கரம் பாஸ். நான் ஊருக்கு போறேன் சானா. என்கிட்ட டைம் இல்லை. இந்த டைமை என்னால் மிஸ் பண்ணவும் முடியல. ஐ லவ் யூ சானா. சானா, 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 நில்லு சானா. ச்சே. மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன், வேணான்னு சொல்லுறீங்களே.
என்னாச்சு? என்னடா ஆம்பளை பையனை எப்படி பார்க்குற? யோ சும்மா இருயா. என்னாச்சு? என்ன நானே கடுப்பில் இருக்கேன், நீ வேற. கருப்பா? என்ன கருப்பு? அவகிட்ட நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன், ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டானே. ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாளா? ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாளா? ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாளா? இல்லைப்பா, ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாளான்னு கேட்டேன். இந்த டைம்ல யார் பதி ஃபோன்ல? அவதான். பேசி 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 பேசி. ஹலோ. ஆ சரி. ஆ சரி. என்ன சொன்னா? நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. கோயிலுக்கா? அதுவும் வேட்டி சட்டையோட. அதுவும் வேட்டி சட்டையோட? ஒரே மஜா தான் போ. அதாவது தம்பி, எங்க ஊரு பொண்ணுங்களா ஒரு பையனை கோயிலுக்கு கூப்பிட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னவா இருக்கும்? என்ன அர்த்தம் தெரியுமா? என்னவா இருக்கும்? என்ன அர்த்தம் தெரியுமா? யோ சொல்லையா, சொன்னாதானேயா தெரியும். அதாவது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் தம்பி. அதாவது நீ நாளைக்கு என்ன பண்ணனா, வேட்டி சட்டையை போட்டு அப்படியே மாப்பிள்ளை மாதிரி போய் ஜம்முன்னு நிற்கிற. ஹலோ, நான் வந்துட்டேன். நீங்கள் எங்கே? சாமி கும்பிட போலாமா? ம். அப்புறம் அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதுதான். என்ன? சரி, கேர்ஃபுல்லாக போ. அப்புறம் உன் தாத்தாவை கேட்டான்னு சொல்லு. பாய். நீ என்ன ட்ரை பண்ணுற சானா? பின்ன புரியல, ஏன் என்னை கோயிலுக்கு கூப்பிட்ட? உன் கூட கடைசியாக கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். ஓ அவ்வளோதானே? நான் நேற்று கிளம்புறேன்னு சொல்லும் போது ஏன் எதுவுமே சொல்லாமல் போனேன்? அப்படி ஒன்றும் இல்லை. என் கண்ணை பார்த்து பேசு சானா, என் கண்ணை பாருன்னு. உன் கண்ணை காட்டி கொடுக்குது சானா.
ஏன் எதுவுமே இல்லைன்னு பச்சையா போய் சொல்ற? எது போய் சஞ்சய்? நான் உன்னை லவ் பண்றேன் சானா, நீயும் என்னை லவ் பண்ற. அது எங்க எனக்கு தெரியுமோங்கிற பயம் உனக்குள்ள தெரியுது. உனக்கு இந்த மாதிரி லைஃப் இருக்கிற மறந்துடு சானா. நீ என் கூட வந்துடு சானா, உனக்காக நான் எப்பவும் இருப்பேன். எப்படி சஞ்சய் இப்படி செல்ஃபிஷா யோசிக்கிற? உன் ஃபேமிலியை விட்டு நீ வருவியா? என் ஃபேமிலி என் கூட இல்லதான். அதுக்காக அவங்க எனக்கு தேவையில்லைன்னு ஆயிடாது. நான் பண்ண தப்பால அவங்கள விட்டு தூரமா இருக்கேன். அதே தப்ப திரும்ப பண்ணா கடைசி வரைக்கும் என்ன மன்னிக்க மாட்டாங்க சஞ்சய். அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சஞ்சய். ஆனாலும் நீ எனக்கு வேணாம். எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். புரிஞ்சுக்கோ. சாரி சஞ்சய், நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே மாறிச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸை என் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். தேங்க்யூ.အဝေးတော့မဟုတ်ကိုကျွန်တော်ဒီလင်းဝင်းသားလေးတင်မယ်ရောင်းတစ်ချက်လောက်ဆက်ပြီနော်ကိုဟုတ်ကဲ့என்னாச்சு தம்பி ஒன்றும் இல்லைண்ணே. சரி போமா ஏறி ஹலோ சஞ்சய். ஹலோ, அம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஏம்மா என்னை தனியா விட்டு போன? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு ஏம்மா இவ்வளவு பெரிய தண்டனை? இந்த அம்மாவை மன்னிச்சிருமா. என் ஆணவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு புரிஞ்சது. பையனா? யாருமா? ஒரு பொண்ணு தனியாக வாழ்றது அவ்வளோ ஈஸி இல்லை ஆண்டி. இது நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு இல்லை, ஒரு பொண்ணா உங்களுக்கே புரியும். அவளுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க ஆண்டி. அவள் லைஃப்ல எதுவுமே பெருசா ஆசைப்படல. உங்ககிட்டேன்னு சின்னதா பாசம் கிடைச்சாலே போதும் ஆண்டி. அவ ரொம்ப பாவம் ஆண்டி.
அவள் லைஃப்பில் அவள் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. இதுக்கப்புறமாச்சும் அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். சரி, இதான் உன் பேக்கு, பார்த்து போ. என்னாச்சு? சரி சரி. ஹலோ ஹலோ சஞ்சய் எங்க? ஏம்மா இவ்வளோ லேட்டாக அவள் கிளம்பிட்டான். காதல் முடிவதும் இல்லை, மறைவதும் இல்லை. காதல் ஒரு மனிதனின் சோகம், துக்கம், தூரம், மரணம், இந்த எல்லா நினைவுகளிலும் மறைந்து போகாததுதான் காதல். இது என் காதல், இது என் ஞாபகம், இது என் ராதை.